ஓம் ஸ்ரீ வராகி அம்மா புரிஞ்சுக்கோ. இருந்து உன்னை தேடி வந்திருக்கேன். உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி நீ சந்தோஷப்படும்படியாக உனக்கான மகிழ்ச்சிகரமான விஷயங்களை உன் வீட்டிலையும் வாழ்க்கையிலே நடத்துறதுக்காக தான் உன்னை தேடி ஓடி வந்தேன் என் செல்லமே. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற உனக்கு அனுபவம் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. எல்லாருக்கும் உதவணும், எல்லாருக்கும் நல்லது செய்யணுன்ற எண்ணமும் உணர்வும் இருக்கிறதல்லவா, அதுவே எனக்கு போதும். உதவி செய்யற எண்ணமும் இரக்கமும் மனிதாபிமானமும் உனக்குள்ள இருந்தா மற்றது எல்லாமே தானாக வந்துவிடும். நீயும் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அடுத்தவங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய அளவுக்கு உனக்கான வசதி வாய்ப்புகளை எல்லாம் நான் பெருக்கி தரப்போறேன். நீ உன் வாழ்க்கையில முன்னேறணும்னா யாராவது வந்து உதவி செய்வாங்க, யாராவது வந்து கை கொடுப்பாங்கன்னு நினைக்காம உன்னுடைய கால்களால் நடந்து போகக்கூடிய ஆளாக இரு. மற்றவங்க முதுகுல ஏறி போய் ஜெயிக்கலாம்னு நீ நினைக்காதே என் செல்லமே. எப்போதுமே என் அன்பு பிள்ளையான உனக்கு நான் நல்லதுதான் செய்வேன், நல்லதுதான் சொல்வேன். அதனால நான் எது சொன்னாலும் அதை கேட்டு அதன்படி உன் வாழ்க்கையில பின்பற்றப்பார். தர்மம் என்றும் சத்தியம் என்றும் நேர்மை என்றும் நியாயம் என்றும் சொல்லி வைத்த உன்னுடைய மூதாதையர்கள் ஒருபோதும் முட்டாள்கள் கிடையாது என் செல்லமே. இப்போ நீ பாக்குற இந்த கலியுக காலத்துல வேணும்னா தர்மம் செய்யறவங்களும் சத்தியமா உண்மையா இருக்கிறவங்களும் நேர்மையா வாழ்றவங்களும் நியாயமா சொல்றவங்களும் கஷ்டப்படக்கூடியவர்களாக பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்களாக கவலைகளை அனுதினமும் அனுசரிக்கக்கூடியவர்களாக உன் கண்களுக்கு படலாம். ஆனா உண்மையிலேயே எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் நேர்மையா நியாயமா இருப்பேன்னு சொல்றவங்கள இந்த வராகி அம்மா ஒருபோதும் கைவிடுவது கிடையாது. கூடிய சீக்கிரமே அவங்க வாழ்க்கை நிச்சயமா மாறும். உன்னையும் அப்படி நேர்மையாய் நியாயமாய் வாழச் சொல்வது அதற்காக தான் என் செல்லமே. நீ ஏமாற்றப்பட்ட போதும் கூட யாரையும் ஏமாற்றும் எண்ணம் உனக்கு வரவே இல்லை. அதனாலதான் உன் வாழ்நாளிலேயே உனக்கு பொக்கிஷத்தை கொடுப்பதற்காக நான் உன்னை தேடி வந்திருக்கேன். நீ என் மீது கொண்டிருக்கும் தெய்வ நம்பிக்கை எப்போதும் உன்னை கைவிடாது என் தங்கமே. நீ இழந்ததை விட மிக சிறப்பான ஒன்னை தான் உன் வாழ்க்கையில நான் கொடுக்க போறேன். நீ பிறக்கும்போது இந்த உலகத்துக்கு வரப்போறோன்னு ரொம்ப சந்தோஷமாலாம் ஒன்றும் பிறக்கல. ஆனா இந்த உலகத்து வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியா சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா வாழும்படி உனக்கு சிரிப்பையும் மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நான் உனக்கு கொடுக்குது. உனக்கு அதற்கான தகுதியோடு தான் பிறக்க வச்சிருக்கேன். அதனால உன்னை சுற்றி இருக்கும் விஷயங்களையும் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்க பழகு. எந்த விஷயத்துக்காகவும் நீ கவலைப்பட வேணாம். உன் கவலையையும் கஷ்டத்தையும் கேட்கறதுக்கும் உனக்கு உதவி செய்யறதுக்கும் யாரும் இல்லையே என்று கூட வருத்தம் கொள்ள வேண்டாம் என் செல்லமே. உனக்காக இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். உன் கண்களின் ஓரத்தில் கண்ணீர் தெரியுதுனாலே அதை துடைக்கிறதுக்காக நான் ஓடி வந்துடுவேன். உன் கண்கள் கலங்கினால் கூட என்னால் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது என் செல்லமே. உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் நல்லதாக நடத்தி முடிக்க நான் வந்துட்டேன். நீ என்னை தேடி வந்ததாலேயே இனி உன் வாழ்வில் எல்லாம் நல்லதாக நடப்பதை நீ உணரத்தான் போகிறாய். இந்த வராகி அம்மாவை நம்புனவங்க யாரையும் நான் ஒருபோதும் கைவிடுவதே கிடையாது என் தங்கமே. உன்னுடைய கவலைகளையும் துக்கங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் முழுவதுமாக துடைத்தெறிந்து உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் வெற்றியையும் தரப்போறேன். கூடிய சீக்கிரமே இந்த வராகி அம்மாவை வணங்கியதின் பலனை நீ பெறத்தான் போற. கஷ்டங்கள் எல்லாம் காணாம போகுது. நீ பட்ட அவமானங்களே உனக்கு வெகுமானமாக மாறப்போகுது. நீ பட்ட தோல்வியெல்லாம் மாற்றி அமைச்சு உன் வாழ்க்கையில உனக்கு வெற்றியை தரப்போறேன். துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாக மாற்றி துன்பங்களை எல்லாம் இன்பமாக நான் உனக்கு மாற்றி தருவதற்காக தான் தஞ்சாவூர்ல இருந்து உன்னை தேடி வந்தேன் என் செல்லமே. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில நீ பார்க்காத சந்தோஷத்தையும் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் உனக்கு வருவதற்காக நான் வந்து விட்டேன் அல்லவா. இனிமே நீ எதை பார்த்தும் பயம் கொள்ள வேண்டாம். நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் எந்த கெட்டதும் உன்னை நெருங்கும்படி விட்டுட மாட்டேன். வாழ்க்கைங்கிறது எப்பவுமே ஜொலிச்சுக்கிட்டே இருக்க முழுமையாய் பிரகாசிக்கக்கூடிய சூரியன் கிடையாது. அது வளர்பிறை தேய்பிறை என கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நல்லதையும் கெட்டதையும் மாறி மாறி தரக்கூடிய அந்த நிலாவை போன்றதுதான் வாழ்க்கையில. அந்த நிலவு வந்து போவது போல கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்து போகத்தான் செய்யும். ஆனால் ஒருபோதும் உன் வாழ்க்கையில அமாவாசை போல நீ மறைந்து போகும்படி நான் விட்டுவிட மாட்டேன். எல்லாவற்றையும் சரி செய்து உனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவதற்காக நான் இருக்கும்போது நீ எதை நினைச்சும் கவலைப்பட வேணாம். துணியாத வரைக்கும் துணிவும் தைரியமும் வராத வரைக்கும் தான் வாழ்க்கை உனக்கு பயம் காட்டும். நீ துணிந்து தைரியமா நின்னா உன் வாழ்க்கை உனக்கு வழிகாட்டி விலகி போகும் என் செல்லமே. எந்த விஷயத்துல முடிவெடுக்கிறதா இருந்தாலும் தைரியமா எடு. ஏன்னா உனக்காக எல்லாத்தையும் நான் சரி செய்றேன்.
உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது என்பதை நீ உணர்ந்து கொண்டால் மற்றவர்கள் யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி நீ கவலைப்பட மாட்ட. ஏன்னா எல்லா மனிதர்களும் எல்லா காலத்திலும் எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெற்றவராகவோ அல்லது தோல்வியை மட்டுமே பெற்றவராக இருப்பது கிடையாது. எல்லாருக்குமே வெற்றியும் தோல்வியும் பொதுவான விஷயம்தானே. நீ வெற்றி பெற்றாலும் சரி, தோல்வி அடைஞ்சாலும் சரி, அதில் இந்த உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வதும் மட்டும்தான். நீ கடந்த காலத்தை நினைவு கூற முடியும். இந்த நிகழ்காலத்தை மட்டும்தான் அனுபவித்து ரசிக்க முடியும். உன்னுடைய வருங்காலத்தை நீ விரும்பும்படி உருவாக்கி தர்றதுக்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற, கவலைப்படுற? எதுவா இருந்தாலும் அது உனக்கு கிடைக்கிற வரைக்கும் நீ தேடிக்கிட்டே இரு. தேடி பார்த்துக்கிட்டே இருந்தீனா உனக்கானது எங்கே இருந்தாலும் அது நிச்சயமாக உன்னை வந்து சேரும்படி நான் செய்வேன். ஆனா எதா இருந்தாலும் நீ ஆசைப்பட்டுக்கிட்டு சும்மா உட்கார்ந்து இருந்தீனா அது தானாகவே உன்னை தேடி வரும் என மனக்கணக்கு போட வேண்டாம். உனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதை அடைவதற்காக நீ உன்னால முடிஞ்ச அளவுக்கு முழு முயற்சியை செய்ய வேண்டும். நீ நல்லா வாழணும், நலமோட ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக தான் இந்த வராகி அம்மாவும் வீடு தேடி வந்திருக்கேன். இனிமே நீ அனுபவிச்ச துன்பங்களும் துயரங்களும் உன் மனசுல இருக்கிற கவலைகளும் உன்னை விட்டு நீங்கி உன் வாழ்க்கையே மிக பிரகாசமானதாக மாறிவிடும் என் செல்லமே. அடுத்தவங்களை பார்த்து உன் வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு நீ எடப்படவோ அல்லது கவலைப்படவோ வேணாம். ஒவ்வொரு வாழ்க்கையும் எப்படி இருக்கணும்ன்றதை முடிவு செய்தது நான் தானே. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம், கவலை, பிரச்சனை? மற்றவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே நினைச்சு அழுது புலம்பவும் வேண்டாம். ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். உனக்காக நான் இருக்கேன்றதை நீ மறக்க வேணாம். ஏக்கங்களிலேயே எதிர்பார்த்து வாழ்ந்து தவிப்பது கிடையாது வாழ்க்கை. என்ன கிடைச்சிருக்கோ அதையே திருப்திப்பட்டு கொண்டு எனக்கு எல்லாம் கிடைக்கும், எல்லாம் நல்லதாக நடக்கும்னு கிடைப்பதை மனதில் நிறுத்தி கொண்டு வாழ்க்கையை வாழ்வதில் தானே உன்னுடைய திறமை இருக்கு. இன்னி எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே உன் வாழ்க்கையில எல்லா சந்தோஷங்களையும் உனக்கு தரப்போறேன். நீ என்னை முழுவதுமாக நம்பினாலே போதும். நிச்சயமாக உன் நிலைமை உயர்ந்துவிடும், மாறிவிடும் என் செல்லமே. யாருக்கெல்லாம் நன்றியுணர்வு இருக்கிறதோ அவங்களுக்கு நான் அதிகமாக கொடுப்பேன். அதன் மூலமாக அவர்கள் வாழ்க்கையில சொத்தும் சுகமும் அபரிமிதமாக பெருகும். நீயும் யார் உனக்கு உதவி செய்தாலும் அவர்களுக்கு நன்றியுணர்வோட அவர்களுக்கு திரும்பி செய்யணுன்ற கடமையோட வாழ பழகு. நீ அடுத்தவங்களுக்கு செஞ்ச உதவியை மறந்துடலாம். ஆனா அடுத்தவங்க யாராவது உனக்கு ஒரு உதவி செஞ்சா அதை மறக்காமல் நன்றி உணர்வோடு இருந்துகொள். ஏனெனில் யாரிடம் நன்றி உணர்வு இல்லையோ அவர்கிட்ட ஏற்கனவே இருக்கிறதையும் நான் எடுத்துக்குவேன். ஆனா நன்றி உணர்ச்சியோட அடுத்தவங்க நமக்கு நல்லது செஞ்சாங்க, நம்ம திருப்பி செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் மேலும் மேலும் அள்ளி கொடுப்பேன் என் செல்லமே. யார் உன்னை குறைச்சு பேசினாலும் சரி, அவமரியாதையா பேசினாலும் சரி, அந்த இடத்தில் நீ அடக்கமாக இருந்தால் அது உன்னுடைய வீரமாகத்தான் கருதப்படும். அதே நேரத்துல ஒருவர் உன்னை புகழ்ந்து பாராட்டி பேசும்போது அந்த இடத்துல அதுக்காக சிரிச்சு சந்தோஷப்படாம நீ கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையா இருந்தீனா அதுதான் உன்னுடைய விவேகம். வீரமும் விவேகமும் எப்போதும் உன்னிடத்தில் இருக்கட்டும். இனி உன் வாழ்க்கையில நீ நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு உயர்ந்தே தீர்வாய்.